ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தீர்க்கதரிசியாகிய ஏனோக்கு. யூதா 1:15 சொல்லுகிறது, ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி, தைரியமாய் ஜனங்களை எச்சரிக்கும் திடமான ஒரு தீர்க்கதரிசி. கிறிஸ்துவின் வருகையை குறித்து முதலாய் உலகத்திற்கு அறிவித்த தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தீர்க்கதரிசி என்றால் கர்த்தருடைய வாயானவன், பின் வருபவைகளை முன் அறிவிப்பவன், தூர பார்வையுடையவன், ஞான திருஷ்டிக்காரன். கர்த்தருடைய வார்த்தைகளை மனுக்குலத்திற்கு தைரியமாய் அறிவிப்பவன் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. ஏனோக்கு தன்னை அறியாமலேயே தீர்க்கதரிசியாகிவிட்டார். தேவனோடு சஞ்சரிக்கும் உன்னதமான பாக்கியமானது ஒரு மனுஷனை தீர்க்கதரிசியாக்குகிறது. கர்த்தரோடு நடப்பவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை சொல்லாமல் மறைத்து வைப்பதில்லை. சோதோம் குமாராவை அழிக்கப் போவதை குறித்து ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி அறிவித்தார். கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஏனோக்கு தீர்க்கதரிசியாக இருந்ததினால் அவருக்கு நியாய தீர்ப்பை பற்றிய தெளிவான வெளிப்பாடு இருந்தது. வேதம் சொல்லுகிறது, யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பழைய ஏற்பாட்டில் 3 விதமான அபிஷேகங்கள் இருந்தன. அதிலே ஒன்று தீர்க்கதரிசன அபிஷேகம், அடுத்தது ஆசாரியர்களின் அபிஷேகம், மூன்றாவது ராஜாக்களின் அபிஷேகம். புதிய ஏற்பாட்டிலே 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் சபையிலே வைத்தார். அதிலே ஒன்று தீர்க்கதரிசன ஊழியம். மற்றவை அப்போஸ்தலர், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்பவருடைய ஊழியமாகும். வேதம் முழுவதிலும் மொத்தம் 46 தீர்க்கதரிசிகளை காணலாம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்பவர்களெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகாய், சகரியா, யோனா, ஓபதியா, யோவேல் போன்றவர்களெல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஏனோக்கோ முதல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். அவர் 2ஆம் வருகை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசன வார்த்தை குறித்து எழுதும்போது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் நாடுங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்று குறிப்பிட்டார். 1 கொரிந்தியர் 14:1. இன்றைய நினைவிற்கு யோவேல் 2:28, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும்
உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 18 மற்றும் 19 அதிகாரங்கள், மாலை யாக்கோபு 4 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். கர்த்தரோடு நெருங்கி சம்பாஷியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.